ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்றைக்கி நம்ம சதன் ஃபுட் தமிழில் ரொம்ப சிம்பிளான இட்லி மிளகாய் பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்காக கடாயில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா எல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்க போகிறோம். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த பருப்பு அதோட அரோமா வெளியே வர வரைக்கும் நம்ம வறுத்துக்க போகிறோம். எல்லாமே நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம், எதுவுமே ஆயில் சேர்க்க தேவையில்லை. பருப்பு நல்லா வெந்தால் தான் இட்லி பொடி அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வறுப்பட்டுடுச்சு. இப்போ இது கூடவே நான் 1 கப் உளுந்து சேர்த்துக்கிறேன். நம்ம எந்த கப்புக்கு கடலைப்பருப்பு அளக்குறோமோ அதே அளவுக்கு அதே கப்பில் உளுந்தையும் அளந்துக்கோங்க, அப்போ தான் அளவு சரியாக இருக்கும். இப்போ இந்த உளுந்தையும் நல்லா வறுப்படுற வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், உளுந்தும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது கூட 2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இந்த மிளகோட வாசனையும் வெளியே வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம். இது கூட 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, கூடவே 50 எள்ளு. நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன், நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளு சேர்க்கறதுனால கொஞ்சம் இட்லி பொடி வந்து கொஞ்சம் டார்க் கலரில் வரும். நீங்கள் வெள்ளை எள்ளு சேர்த்திங்கன்னா லைட் கலரில் கிடைக்கும். இந்த எள்ளு வந்து நல்லா வெடித்து உங்களுக்கு வறுப்படும், அதுதான் அதோட பதம். அது வெடிக்கும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எள்ளு வெடித்து வறுப்பட்டுடுச்சு. கூடவே ஒரு 10 போல் பூண்டு சேர்த்துக்கிறேன். தோல் உரிக்காமல் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் அதோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். பூண்டோட வாசனை வெளியே வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வறுப்பட்டுடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கடாயிலேயே நான் ஒரு 15 போல் காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாயோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே நான் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை நீங்கள் எவ்வளோ சேர்த்தாலுமே இட்லி பொடி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா இந்த கருவேப்பிலை மொறுன்னு அந்த வர வரைக்கும் நம்ம வறுத்து விட்டுறணும். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நம்ம கையில் வச்சு இப்படி அமுக்குனாலே அது அப்படியே உடஞ்சிரும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பருப்பையெல்லாம் உள்ளே சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம எல்லாமே பருப்பு வகை சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் பெருங்காயத்தூள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கூடவே உங்களுக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டிங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இட்லி மிளகாய் பொடி சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ரெசிபியோட மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.